இங்கே இருக்கின்ற மக்கள் தோமா வழி வந்தவர்களாக கிறிஸ்தவத்தை தழுவிய மக்களாக திகழ்கிறார்கள். எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் தோமா பட்டம் வைத்துதான் பெயர்கள் அமைய பெற்றிருக்கின்றன. ராமன்புதூர் உருவாகுவதற்கு காரணமே மன்னர் ராமவர்மா. அதனால் அந்த பெயரிலே, அவருடைய பெயரிலே, அவர் தர்மராஜா என்று அழைக்கப்பட்டதனாலும் மக்களோடு நல்ல சேவைகள் செய்ததினாலும் அந்த பெயரிலே ராமன்புதூர் என்று அழைக்கப்பட்டு வந்தது. கொட்டாரம் என்பது ராஜா இருக்கின்ற ஒரு அரண்மனை. அப்போ அந்த கொட்டாரம் என்று இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம்தான் பழைய அரசர் காலத்திலேயே கொட்டாரமாக திகழ்ந்து வந்தது. அதுவும் இந்த ராமன்புதூரிலே இருக்கின்றது. தோமையார் வழி கிறிஸ்தவர்களான இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இன்னல்களை சந்தித்தனர். 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே ராமன்புதூர் பகுதியில் கிறிஸ்தவம் துளிர்விட ஆரம்பித்தது. புனித சவேரியாரின் வருகைக்கு பின் இயேசு சபை குருக்கள் கிறிஸ்தவம் வளர தொடங்கிய இடங்களில் எல்லாம் கல் குருசுகளை நிறுவி ஜப வழிபாடுகளை நடத்தினர். 1745ஆம் ஆண்டு மே 14 வடக்கன்குளம் திருக்குடும்ப ஆலயத்தில் அருள் தந்தை ஜான் பாப்டிஸ்ட் புட்டாரியிடம் திருமுழுக்கு பெற்று நீலகண்டன் என்ற தனது பெயரை தேவசகாயம் என மாற்றினார். அந்த ஆண்டே ஜான் பாப்டிஸ்ட் புட்டாரி அவர்கள் திருவிதாங்கூர் இளவரசர் ராமவர்மனிடம் அனுமதி பெற்று ராமன்புதூர் பகுதியில் ஓர் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். ஆனால் அதற்கு அனுமதி தர உயர் சமூகத்தை சேர்ந்த ஆளுநர் மறுத்தார். கிபி 1751 மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் தலவாய்புரத்தை ஒட்டிய ராமன்புதூர் பகுதி சிறைக்கு கொண்டு வரப்பட்டார். ஜூன் முதல் நவம்பர் 15ஆம் நாள் வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் இங்கு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். இங்கு அவரது போதனையால் பலர் கிறிஸ்துவத்தை தழுவினர். பரிசுத்த திருக்குடும்பம் அவருக்கு காட்சி கொடுத்த இடம் புட்டாரி அவர்கள் ஆலயம் கட்ட துவங்கிய இடத்தில்தான். ராமன்புதூர் பகுதியில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் மிகுந்த ஆற்றலுடன் பரவியதற்கு மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் சாட்சிய வாழ்வே காரணம்.